வணக்கம். ராம்நாட் கிச்சனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இல்லையா? செவ்வாய்க்கிழமையில் முருகனுக்கு நான் எப்படி பூஜை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிற வீடியோ தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நான் அக்ஷதை அரிசி ரெடி பண்ணிக்கிறேன். அக்ஷதை அரிசி பொதுவாக மஞ்சளில் தானே நம்ம ரெடி பண்ணுவோம். இந்த வாரம் முதல் வாரம் நாம் குங்குமத்தால் ரெடி பண்ணிக்கிறேன். ஒரு பவுலில் அரிசி எடுத்துகிட்டு சிவப்பு நிற குங்குமம் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நெய் விட்டும் நாம் பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சு ரெடி பண்ணி ஓரமாக அது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும், அதை அப்படியே வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து ஒரு மணப்பலகை எடுத்து அந்த பலகையில் காவி இருக்கு இல்லையா, காவியை ஒரு கிண்ணத்தில் கலக்கிட்டு அந்த பலகை ஃபுல்லாக நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இது கொஞ்சம் நெருன்னு இருந்த காவி, இன்னும் நைஸான காவியாக இருந்தால் நல்லா இழுக்கிறதுக்கு நல்லா வரும். இப்போ நான் பலகா ஃபுல்லாக பரப்பி விட்டுட்டு அதில் கோலம் போட்டுக்கிறேன். ஸ்டார் கோலம் போட்டு ஒரு 6 தாமரை வரைஞ்சி விட்டுருக்கேன். இதில் நம்ம சரவண பவ அந்த மாதிரி கூட நாம் எழுதலாம். இன்றைக்கி நான் 6 தாமரை தான் வச்சுருக்கேன், வரைஞ்சி விட்டுருக்கேன். இந்த அரிசியில் பச்சரிசி மாவும் கலந்துருக்கும். இப்போ முருகனை ஒரு பிளேட்டில் சென்டரில் நான் வச்சுட்டேன். இந்த 2 விக்கிரகம் தான் என்கிட்ட இருக்குது. ஒரு அம்மன் தான் இருக்காங்க, ஸ்டார்டிங்கில் ஒரு அம்மன் தான் இருக்காங்க என்கிட்ட. இப்போ அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாமே நாம் வச்சு விட்டுடலாம். அதுக்கடுத்து 6 மஞ்சள் பூ 6 பக்கமும் சுற்றி வர நான் வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து 6 சிவப்பு நிற மலர்கள். முருகனுக்கு எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 6, 12, 36 வரைக்கும் நாம் வச்சுக்கலாம். மஞ்சள் பூ சாத்திட்டேன். அதுக்கப்புறம் 6 சிவப்பு நிற மலர்கள். அரளி மலர் சாத்தலாம், கடம்ப மலர் சாத்தலாம். முருகனுக்கு நமக்கு அதெல்லாம் கிடைக்காது, அதனால் எளிதில் கிடைக்கக்கூடிய சிவப்பு நிற மலர்கள் அதை சாத்திக்கிறேன். சாத்திட்டு தரையில் நல்லா நம்ம வீடெல்லாம் துடைச்சி தான் இருக்கும், அதனால் ஒரு குட்டி குட்டி ஸ்டாராக ஒரு 6 ஸ்டார் நான் பக்கம் பக்கமாக போட்டுக்கிறேன். அடுத்தடுத்து நாம் போட்டுக்கலாம். ஏன்னா டைரெக்டாக வெத்தலையை தரையில் வைக்கக்கூடாது, அதனால் இந்த மாக்கோலம் போட்டுட்டு அது மேலே தான் வெத்தலை வைக்கணும். அதுக்காக தான் இந்த கோலம் போடுறது. 6 போட்டாச்சு கோலம். அதுக்கடுத்து ஒவ்வொரு வெத்தலையாக நான் அடுத்தடுத்து அந்த கோலத்து மேலே கழுவிட்டு நாம் வச்சுக்கலாம். இப்போது இந்த வெத்தலையை பொறுத்த வரைக்கும் நாம் இந்த காம்பை கிள்ளிட்டுலாம் வைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பூஜைக்கு வர்றது எதுவுமே முழுமையாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம் என்னை பொறுத்த வரைக்கும். அதனால் நான் வெத்தலையில் காம்பெல்லாம் நான் கிள்ள மாட்டேன், அப்படியே தான் வச்சுருக்கேன். காம்பில் பராசக்தி இருப்பதாக ஒரு ஐதீகம், அதனால் அந்த காம்பை நம்ம கிள்ளக்கூடாது. இப்போ அக்ஷதை அரிசியில் பூவெல்லாம் நான் உதிரி பூவை கலந்துக்கிறேன். 6 அகல் தீபம் வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. வெத்தலைக்கும் அந்த கீழே மஞ்சள் குங்குமம்லாம் நான் வச்சுட்டேன். இப்போ ஆரத்தி ரெடி பண்ணி வச்சுருக்கேன், புக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அஷ்டோத்திரம் சொல்கிறதுக்கு நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம். முப்பருப்பு சாதம் வைக்கலான்னு நினச்சேன், இன்றைக்கி 2 பருப்பு போட்டு சாம்பார் சாதம் செஞ்சாச்சு, பட்டாணியும் துவரம்பருப்பும். இப்போ நான் விளக்கேற்றிக்கிறேன். ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. இப்போது 6 அகல் தீபத்தையும் கீழே ஏற்றியாச்சு. ஏற்றிட்டு முருகனுடைய அஷ்டோத்திரம் அதை ஒன்று ஒன்றா நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஸ்கந்தாய நம, குஹாய நம, அப்படி வரும் அந்த அஷ்டோத்திரம். அது ஃபுல்லாக நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இப்போ சமஸ்கிருதத்தில் தெரியலைன்னா தமிழில் நாம் சொல்லிக்கலாம். ஓம் நானாவித பரிமள மந்திர புஷ்பம் சமர்ப்பயாமி அப்படி சொல்லிவிட்டு பூஜையை மந்திரம் ஃபுல்லாக முடித்தாச்சு. அதுக்கடுத்து
நைவேத்தியம் தூபம் காட்டிக்கிறேன். இந்த 6 அகல் தீபத்துக்கும் நாம் வந்து தூபம் காட்டணும். அந்த 6 எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அறுபடை முருகனுக்கும் உள்ள விளக்குகள் தான் அது. அதுக்காக தான் 6 அப்படி வைக்கிறது. முருகனை பொறுத்த வரைக்கும் 36 தத்துவங்களை கடந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் ஆரத்தி எடுத்தாலும் 36 வரைக்கும் 6 × 6 36 வரைக்கும் வைக்கலாம், ஆரத்தியெல்லாம் வைக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, கந்தசஷ்டி கவசத்தின் போது 36 தடவை நம்ம கடைசி நாள் வந்து நம்ம பாராயணம் பண்ணுவோம். இப்போ நெய்வேத்தியம் பண்ணியாச்சு. இந்த முதல் செவ்வாயில் இந்த சாம்பார் சாதம் 6 அகல் தீபம் வெற்றிலை தீபம் ஏற்றி பூஜையை வந்து நான் முடிச்சிருக்கேன். இப்போ என்ன ஸ்பெஷல் பூஜை பண்ணினாலும் இந்த ஆரத்தி வந்து ரொம்ப முக்கியம். ஆரத்தி எடுத்து அதை கால்படாத இடத்துல கொண்டு போய் ஊற்றிடணும். அதே மாதிரி இந்த வெத்தலையெல்லாம் எடுத்து மாட்டுக்கு கொடுத்துடலாம், இல்லை செடிகளில் போட்டுடலாம். இந்த பூக்களை எல்லாம் தண்ணீரில் வந்து நம்ம ஓடுற தண்ணீரில் விட்டுடலாம். அதுக்கடுத்து அந்த அக்ஷதை அரிசியை எறும்புகளுக்கு தானமாக கொடுத்துடலாம். நம்ம சக்கரை கலந்து ஒரு மரத்தடி ஓரமாக இருக்கிற எறும்பு புத்தில் கொண்டு போய் போட்டோம்னா அது சாப்பிட்டு போயிடும். இந்த பூஜை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். திரும்பவும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். தேங்க்யூ.